தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குரு மகாராஜ் கி ஜெய். கலகே சுந்தராகாரம் சதீகப்பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் வியத்யஸ்தபாதம் வனமாலாதாரிணம் பிரேமபக்தமண்டலநித்யகீர்த்திதம் பிரேமிகவரதமாஸ்ரயேஹம். சனகாதிகள் நாரதருக்கு தரிசனம் கொடுத்து ஸ்ரீமத் பாகவதத்துடைய பெருமையை எடுத்து சொல்லிட்டு வரா. இதில் பாகவதத்தால் தான் கலியுடைய தோஷங்கள்லாம் நீங்கும். பாகவதங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னுட்டா ஒரு சிம்மத்வனியை போல் இருக்குது. ஒரு சிம்மத்துடைய நாதத்தை கேட்ட மாத்திரத்திலேயே எப்படி ஒரு யானையானது மிரண்டு ஓடுமோ, ஒரு மதம் பிடித்த யானை கூட, அதை போல் கலிங்கிற மதம் பிடித்த யானை திமிரிண்டு ஓடணுமானால் அதுக்கு பாகவதம்ங்கிற சிம்மத்வனி வேணுங்கிறார். ஞான வைராக்ய சம்யுக்தா பக்தி பிரேமரசாவஹா பிரதிகேகம் பிரதிஜனம் தத கிரீடாம் கரிஷ்யதி அழகா சொல்றார். பக்தி ஞான வைராக்கியம்ங்கிற ரெண்டு குழந்தைகளோடு சேர்ந்து சோபிக்கணுமானால் பிரதிகேகம் பிரதிஜனம், போய் ஒரு இடத்துலையும் அங்குலமாக நம்ம பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணினோமானால் அது போருமானது. ஒரு கிரகத்திலையும் பாகவத புஸ்தகம் இருந்துட்டா கூட போதுமானது. பாகவத கிரந்தத்துக்கு 2 புஷ்பம் போட்டு ஒரு தீபாராதனை பண்ணினா கூட அந்த இடத்துல பாகவத கிரந்தம் இருக்குமானால் அங்கேயே கிருஷ்ண சாநித்தியம் இருக்கு. பாகவத கிரந்தத்தை பூஜை பண்ணினாலே அந்த பிரயோஜனம் அப்படின்னு விட்டா, அதுக்கப்புறம் அந்த பாகவதத்தை சதாசேவியான்னு சதா பாகவதத்தை படிச்சுண்டும் அதையே திளைச்சுண்டும் அதிலேயே சிரவணம் கீர்த்தனம் சிந்தனம்னு இருக்கிறவனுடைய ஒரு நிலையை என்னன்னு சொல்றது இல்லையா? அதனால் அங்கே ஞான வைராக்கியம் பக்தியோடு சேர்ந்து எல்லோருடைய ஹதயத்திலையும் விளையாட ஆரம்பிச்சிடும், நல்லா விஹரணம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இந்த இடத்துல சொன்னார். இப்போ நாரதர் கேட்கிறார், ஸ்ரீமத் பாகவதாலாபாத்து தத் கதம் போதமேஷ்யதி. நீங்கள் சொல்கிறீர்கள் பாகவத துவனியாலேயே, பாகவத பாராயண மாத்திரத்தாலேயே முக்தி கரத்தலே ஸ்திதா அப்படின்னு பின்னாடி வரப்போகிறது மகாத்மியத்தில். பாகவதத்துடைய பாராயண துவனியாலேயே, பாகவத ஸ்லோகங்களாலேயே கலிதோஷம் போயிடும்னு சொல்கிறேள். அது எப்படி? பாகவதத்தாலே ஞான வைராக்கியம் போதத்தை அடைஞ்சுடும் நீங்கள் சொல்கிறேள், அது எப்படி அப்படின்னு கேட்குறதே முள்ள சொல்கிறா. வேதோபனிஷதாம் சாரா ஜாதா பாகவதி கதா அத்யுத்தமா ததோ பாதி பிருதக் பூதா ஃபலாக்ருதி ஆமூலாக்ரம் ரசஸ்திஷ்டன் நாஸ்தேன ஸ்வாத்யதே யதா ச பூயः சம்பிருதக் பூதः ஃபலே விஸ்வ மனோகரः. வேதம் உபனிஷத்து சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்க்கடலை கடையிற போல கடைஞ்சாலாம். கடையிறத என்ன ஆச்சு அப்படின்னு விட்டா சாரமான பாகவதம்ங்கிறது வந்தது. ஃபலே விஸ்வ மனோகராக, அதை காட்டிலும் உயர்ந்த, அதாவது வேதம் உபனிஷத்து இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கடைஞ்சா அதோட சாரம் மட்டும் பாகவதமாக வந்தது. இது எப்படி அப்படின்னுட்டா ஆமூலாக்ரம் ரசஸ்திஷ்டன் நாஸ்தேன ஸ்வாத்யதே யதா ச பூயः சம்பிருதக் பூதः ஃபலே விஸ்வ மனோகரா. இந்த மரம் இருக்குது, ஒரு மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது அப்படின்னுட்டா மாமரம் முழுக்க பார்த்துட்டா அந்த மாமரத்துடைய ரசம் இருக்குது, பரவி இருக்குது. இருந்தாலும் அது எதில் தெரியறதுன்னா ஒரு பழத்தில் தான் அந்த ரசம் பூர்த்தியாக தெரியறது இல்லையா? இந்த மரத்துடைய ரசம் மரம் முழுக்க பரவி இருந்தாலும் நமக்கு மரம் வேண்டாம், பட்டை வேண்டாம், இலை வேண்டாம் இல்லையா, அந்த குச்சி வேண்டாம், பழத்திலேயே தோல் வேண்டாம், நார் வேண்டாம். அதனால தான் ஆழ்வார்கள்லாம், திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணுறதே கோதில் இல் கனியை இன்னும் மங்களாசாசனம் பண்ணுறார். ஏன்னா பெருமாள் பார்த்தா அப்படி குடிச்சூடணும் போல இருக்கான், பழரசம் போல இருக்கார் பெருமாள்.
ஒரு பழம்னா கூட அந்த பழத்தில் தோலை நீக்கணும், கொட்டையை நீக்கணும், நாரை நீக்கணும், அப்புறம் அந்த பழத்தில் இருக்கிற ரசம் தானே நமக்கு உத்தேசம். ஆனால் இந்த பழம் எப்படி இருக்குது அப்படின்னு விட்டா நீக்க வேண்டியதே இல்லாதபடி ஆமூலாகிற ரசமாகவே இருக்குது. அதை போல் ஒரு பழத்தில் ஆமூலம், மூலத்திலிருந்து அக்ர பரியந்தம் ரசம் இருந்தாலும் கூட அந்த ரசம் விசேஷமாக அந்த மரத்தில் பழுக்கிற பழத்தில் தானே இருக்குது இல்லையா? அதை போல் வேதம், இது உபனிஷத்து, சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயும் சாரம் இருந்தாலும் அந்த சாரம் பாகவத ரூபத்தில் வெளிப்பட்டது இல்லையா? அந்த சாரம் ஒளிஞ்சுன்றது. இப்போ தான் அந்த வேதம்ங்கிற விருட்சத்தில் அந்த பழம் பழுத்தது. அந்த பழத்தையும் சுகர் போய் கொத்துறார். எப்படி ஒரு பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குன்னாலும் நேர பாலில் இருந்து நெய்யை எடுத்து விட முடியாது இல்லையா? அதை காய்ச்சி, அதை உர குத்தி, அதை சிலிப்பி, அதில் வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி நெய்யாக பண்ணணும். அதை நெய் ஆனால் பாலுக்குள்ளே தானே இருந்தது. அதை போல் இப்போ வேதம், உபனிஷத்து இதுக்குள்ளே தான் இந்த பாகவத தர்மம் உட்காண்டிருந்தது, இந்த சாரம் உட்காண்டிருந்தது. அது இந்த யுகத்தில் நமக்கு தான் கிடைச்சது. அதனால தான் பாகவதத்தை ஆரம்பிக்கிறதுலேயே அஹோகலிதம் அப்படிங்கிறார். இது சுகருடைய வாக்கிலிருந்து பிரவகிச்சுட்டு வருது. ஏன்னா அந்த பழத்தை போய் இதுதான் சாரதமம்னு தெரிஞ்சுட்டு அதை எடுத்து அதை ஆஸ்வதிக்கிறதுக்கு கூட நமக்கு முடியுமோ முடியாதோ அதை சுகரே ஒரு தடவை ஆஸ்வதிச்சுட்டு தன்னுடைய உச்சிஷ்ட பிரசாதமாக தரார். அவர் வாக்கிலிருந்து பிரவகிச்சுட்டு வர ஒரு அமிர்தம் அப்படிங்கிறார். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்ஹிதம் பக்தி ஞான விராகானாம் ஸ்தாபனாய பிரகாசிதம். இது என்ன அப்படின்னுட்டா வேதமே தான். வேதத்துடைய அப்படியே சாரமே பாகவதம்ங்கிற ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்க பிரம்மசம்ஹிதம் இல்லையா? என்றைக்குமே இதில் ஒரு அழகு என்னென்னா, ரொம்ப பெரியவா தானே வேதவியாசர், சுயமே பகவான் தானே. தன்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு பெரியவா எதையுமே ஒன்று சொல்ல மாட்டார். இந்த சனாதனமான மதத்தில் இது ஒரு அழகு என்னென்னா, இது வேத பிரமாணம் உடையது, இது வேத பிரமாணம் உடையதுன்னு எடுத்து காண்பிக்கிறதுல இல்லையா? அதில் தான் ஒரு ஆனந்தம். அதுதான் பெரியவாளுக்கு உகப்பாக இருக்கு இல்லையா? பரம பிராமணிகாலாக இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் வேதத்தில் இதுக்கு பிரமாணம் இருக்கான்னு கேட்பா. அதனால தான் இது சொல்கிறது, இது வேதத்தில் இருக்கிற விஷயமே தான், அதோடைய சாரமான விஷயந்தான் இங்கே என்னென்னா சரித்திர ரூபத்தில் பாகவதத்தில் நமக்கு கிடைக்கிறது. இது உபனிஷத் சாரம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சொல்லிட்டு வரார். வேதாந்தே வேத சுஸ்னா வேதாந்த வேத சுஸ்னாதே கீதாயாபி கர்த்தரி பரிதாபவதி வியாசே முக்கியதி யஜ்ஞான சகரே ஏ. இந்த குமார் சனகாதிகள் நாரதரை பார்த்து சொல்றா, ஒரு சமயம் வியாசருக்கே ஒரு கவலை வந்தது. நாரதரே உமக்கு ஞாபகம் இருக்கா? பிரம்மசூத்திரம் பண்ணினவர் வியாசர். வியாசாய விஷ்ணு ரூபாய, சுயமே அவர் பகவானே தான், பகவானுடைய ஞான கலாவதாரம். அந்த வேதவியாசர் வேதத்தை 4ஆக விபாகம் பண்ணி கொடுத்தார், 17 புராணங்களை கொடுத்தார், பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார், உபனிஷத்தோட சாரத்தை பிழிஞ்சு பிரம்மசூத்திரம்னு கொடுத்துருக்கார். நேற்றுக்கே சொன்னோம் இல்லையா, சூத்திரம் அப்படின்னுட்டா சூத்திரம்னா சூச்சதே இது சூத்ரஹா அப்படின்னு அர்த்தம். சூச்சதேன்னா ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சூச்சனை பண்ணுறதுக்கு சூத்திரம்னு பேர். பார்த்துட்டா 2-3 பதங்கள். ஜன்மாத்தியஸ்ய யதஹான்னு பாகவதம் ஆரம்பிக்கிறதே அதுவே வியாசருடைய பிரம்மசூத்திரத்தோட 2வது சூத்திரம். அது ஜன்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்னுட்டா அந்த பதங்களை எடுத்து அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா பக்கமாக வியாக்கியானங்கள் பண்ணணும். அப்படிப்பட்ட உயர்ந்த வேதாந்த விஷயத்தை தனக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிற 2 பதங்கள், அதாவது ரொம்ப பெரிய விஷயத்தை நமக்கு ஹிண்ட் பண்ணுறது. அப்படி பிரம்மத்துக்கு சூத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா வியாசர்னா அப்பேற்பட்டவர் இல்லையா? அவரால் தான் பண்ண முடியும். மகாபாரதம்னு எடுத்துட்டா அது ஒரு பெரிய சாகரம், அதுக்குள்ளே இல்லாததே இல்லை. வேதாந்தம் சொல்லியிருக்காரு. சனத் சுஜாத்தியம்ங்கிற வேதாந்தம் மகாபாரதத்துக்குள்ளே இருக்குது, சகசிரநாமம் மகாபாரதத்துக்குள்ளே இருக்குது, பகவத்கீதை மகாபாரதத்துக்குள்ளே இருக்குது, விதுரநீதி மகாபாரதத்துக்குள்ளே, யக்ஷப்பிரஷ்னம் மகாபாரதத்துக்குள்ளே. இது எத்தனை உபாக்கியானங்கள், எத்தனை தர்மங்கள். கடைசியில் சாந்தி பர்வா, அனுசாசனிக பர்வாங்கிற 2 பர்வாக்களில் அம்பு படுக்கையில் படுத்துண்டு பீஷ்ம பிதாமகர் தர்மபுத்திரருக்கு பண்ணின அநேக தர்மோபதேசங்கள். அதில் ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், வர்ண தர்மம், வர்ணாசிரம தர்மங்கள், இல்லை ராஜ தர்மம், யுத்த தர்மம், ஆபத்து தர்மம் உள்பட சொல்லிட்டு கடைசியில் விசேஷ பாகவத தர்மத்தையும் உபதேசம் பண்ணுறார். அதுதான் சஹஸ்ரநாமமாக வருது. அப்படின்னு பார்த்துட்டா அதுக்குள்ளே இல்லாதது இல்லை. அப்படிப்பட்ட மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகங்கள். நினச்சி பார்த்துட முடியுமா? ஒருத்தரால் பண்ணக்கூடியதா? பகவானாக இருந்தால் ஒழிய பண்ண முடியுமா? அது அப்படிப்பட்ட வேதவியாசருக்கு இவ்வளவையும் பண்ணிட்டு மனசில் ஒரு சாந்தி இல்லாத ஒரு நிலை வந்துச்சு. அந்த சமயத்தில் சனகாதிகள் சொல்கிறா நாரதரை பார்த்து, நீர் தானே அந்த வியாசருக்கு சமாதானத்தை கொடுத்தீர். ததத்வயா புரா புரோக்தம் சதுஸ்லோக சமன்விதம் ததீய ஸ்ரவணாத் சத்யோ நிர்பாதோ
பாதராயணா. அந்த சமயத்தில் உம்ம பிதா பிரம்மா உமக்கு உபதேசம் பண்ணின அந்த சதுஸ்லோகி பாகவதம், அந்த பகவான் பிரம்மாவுக்கு சதுஸ்லோகி பாகவதத்தை உபதேசம் பண்ணினார். அதை பிரம்மா நாரதருக்கு கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி உபதேசம் பண்ணினார். அந்த பாகவதத்தை நீர் வியாசருக்கு உபதேசம் பண்ணி வாசுதேவன் விஷயமா பகவானுடைய காருண்யத்தையும் பாகவதாளுடைய பக்தியையும் உத்தமமான பிரேம பக்தியே பரம புருஷார்த்தமாக காண்பிச்சு ஒரு கிரந்தம் உம்மால பண்ணப்படணும் அப்படின்னு நீர் சொல்லி வியாசர் அதை பண்ணினார். அப்புறம்தான் நிர்பாதோ பாதராயணா, அவர் அந்த பாதை நீங்க பெற்றார். அவருடைய கவலை அவரை விட்டு போச்சு. அப்போ வியாசருடைய கவலையை நீக்கிறதுக்கு நீர் தானே பேர் வியாசர் இடத்துல பாகவதம் பண்ணும்னு சொன்னீர். இப்போ எங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, உமக்கு இப்போ ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்குங்கிறத, இப்போ ஒரு தர்மஸ்தாபனம் பண்ணணுமே, ஒரு லோகத்துக்கு ஒரு வழி காண்பிக்கணுமேனு உமக்கு ஒரு சிந்தனை வரத்தே, உமக்கு மட்டும் நாங்கள் என்ன வேற ஒரு வழியாக காண்பிக்க போகிறோம்? அதனால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு அங்குலத்திலையும் பாகவத பிரதிஷ்டை பண்ணிட்டீரானால் போதும். ஏன்னா ஸ்ரீ வல்லவர் இப்படி ஒரு பிரதிஜை பண்ணிட்டார். ஸ்ரீ வல்லபாச்சாரியால் இன்னைக்கு பாகவதத்துக்கு 18 கமெண்ட்ரி இருக்குது, நமக்கு 18 வியாக்கியானங்கள் இருக்குது. ஸ்ரீதரியத்திலேருந்து ஆரம்பித்து வம்சீதரியம்னு இருக்குது, வீரராகவியம்னு இருக்குது. அதை தவிர சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி முதலிய பெரியவாள்லாம் நிறைய பாகவத விஷயமாக கிரந்தங்கள் பண்ணியிருக்கா. ஜீவ கோஸ்வாமிங்கிற பெரியவர் சனாதன நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் 6 விதமான வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கார் பாகவதத்துக்கு. 6 சந்தர்ப்பம், ஷட் சந்தர்ப்பம்னு பேர் அதுக்கு. அப்படின்னு பார்த்துட்டா அநேக வியாக்கியானங்கள். இதில் ஒரு வியாக்கியானம் ஸ்ரீ வல்லபாச்சாரியால் அனுகிரகம் பண்ணியிருக்கிற சுபோதினின்னு ஒரு வியாக்கியானம். அதில் ஸ்ரீ வல்லபர் அப்படி ஒரு வியாக்கியானம், அது தசமஸ்கந்தத்தை அப்படி வருஷிச்சிருக்கார் அவர். அதை தவிர அநேக முக்கியமான கட்டங்களையும் வியாக்கியானம் பண்ணிட்டு பயின்றிருக்கார். அதில் அவர் ஒரு பிரதிஜை பண்ணிட்டார் அவருடைய வாழ்நாளில். ஸ்ரீ வல்லபர் யார் அப்படின்னுட்டா பகவானுடைய முகமாக அக்னி இருக்குன்னு சொல்லப்படுறது. விராட் ரூபத்தை வர்ணனம் பார்த்துட்டா கூட பகவானுடைய முகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா அக்னி. அந்த அக்னியுடைய அம்சமாகவே ஆவிர்பவம் பண்ணினவர் ஸ்ரீ வல்லபர். அவள் பரம்பரையில் நிறைய சோமயாகம் பண்ணின சோமயாஜிகளே வந்த பரம்பரை, தீட்சித பரம்பரை. ஆந்திராவில் தான் இருந்த ஆந்திர பிராமண குடும்பம் தான் அவள். அதுக்கப்புறம் காசியில் பெரிய சாஸ்திர பாடசாலையில் சாஸ்திர பாடம் சொல்கிறதுக்காக அவள் அம்மாவும் அப்பாவுமா காசிக்கு போயிட்டா. அவள் அப்பா சாஸ்திர பாடசாலையில் விஸ்வவித்யாலயாவில், காசி விஸ்வவித்யாலயா பாடம் சொல்லிட்டு இருந்தார். அப்போவும் யஜ்யங்கள்லாம் அங்கே அனுஷ்டிச்சுருக்கா. அவள் பரம்பரையில் ஒரு செவி வழி செய்தி, கர்ண பரம்பரையாக அவள் பரம்பரையில் ஒரு விஷயம் இப்படியே வந்துட்டுருக்கு. என்னன்னா 100 சோமயாகம் என்னைக்கு இந்த குடும்பத்தில் வரவாளோட அந்த அந்த பரம்பரையில் எப்போ பூர்த்தி ஆகிறதோ அப்போது அந்த பரம்பரையில் ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணுவார் அப்படிங்கிறது அவளுக்கு கர்ண பரம்பரையாக அவள் சொல்லிட்டு வர விஷயம், அவள் நம்பிண்டு வர விஷயம். அதனால தாத்தா சொல்லி, கொள் தாத்தா சொல்லி, அப்பா சொல்லி, இதோட இவ்வளோ ஆயிருக்கு, இத்தனை சோமையாக ஆயிருக்கு, இத்தனை சோமையாக ஆயிருக்கு, நம்ம குடும்பத்தில் 100வது சோமையாக முடியறது ஒரு மகாத்மா வருவார், ஒரு மகாத்மா வருவார்னு சொல்லி சொல்லி அந்த 100வது சோமையாக எப்போ முடிஞ்சதுன்னா ஸ்ரீ வல்லபருடைய தோப்பனார் காசி விஸ்வவித்யாலயாவில் சாஸ்திர பாடம் சொல்லிட்டு இருக்கிறதே அந்த 100வது சோமயாகத்தை காசி க்ஷேத்திரத்தில் பூர்த்தி பண்ணினார் ஸ்ரீ வல்லபர் அவதாரம் பண்ணினார். ரொம்ப ஆச்சரியம் அது. இதில் ஒரு ஆச்சரியம், இன்னொரு ஆச்சரியமும் கலந்துருக்கு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னுட்டா, ஸ்ரீ வல்லபர் யாரை ஆராதனம் பண்ண அவதாரம் பண்ணினார்னா துவாரகா, அதுவும் நாதத்வாரகாவில் இருக்கிற ஸ்ரீநாதனை ஆராதனம் பண்ணுறதுக்குன்னே அவதாரம் பண்ணினார். நாதத்வாராங்கிறது இன்னைக்கு ராஜஸ்தானில் இருக்குது. அது ஸ்ரீநாதன் அப்படின்னு கோவர்தன கிரிதாரியா அப்படி கை தூக்கிண்டு 7 வயசு குழந்தையா இன்னைக்கு கிஷோரனா அப்படி காட்சி கொடுப்பான். பார்க்கறதுக்கு அத்தியுதமான மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பிருந்தாவனம் போனோமானால் கோவர்தனத்தின் அடியில் கோவிந்த குண்டம்ங்கிற அழகான தீர்த்தம் இருக்கு. கோவிந்த குண்டம்ங்கிற அந்த தீர்த்தம் எப்படி உருவாச்சுன்னா, அன்னைக்கு பகவானுக்கு இந்திரனே கோவர்தனகிரி மேலே ஆகாச கங்கை ஐராவதத்தோட தும்பிக்கையால் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினான். காமதேனு தன்னுடைய திவ்ய க்ஷீரத்தால் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்தன்கிற நாமத்தை பகவானுக்கு சூட்டினா. இந்த தசமஸ்கந்தத்தில் நமக்கு ஒரு பட்டாபிஷேகம் இருக்குது. கிருஷ்ணனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடக்கிறது, இதுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். அந்த பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பட்டாபிஷேக தீர்த்தம் கோவர்தனத்திலிருந்து உருண்டோடி வந்து இங்கே ஒரு தீர்த்தமாக ஆச்சு. அதுக்கு தான் கோவிந்த குண்டம்னு பேர். மாதவேந்திரபுரி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகாத்மா, மத்வ சம்பிரதாயத்தில் வந்தவர், மகா கிருஷ்ண ரசிகர், மகா பாவுகர். அவர் பிருந்தாவனத்துக்கே வந்து இங்கேயே கிருஷ்ண தியானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அவருக்கு பகவான் அசரீரியா சொல்கிறான், யாம் இந்த இடத்துல தான் இருக்கோம், இந்த தீர்த்தத்துக்கு அடியிலேயே இருக்கோம், எம்மை எடுத்து கோவர்தனத்தின் மேலே பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லவே சட்டுன்னு கோவிந்த குண்டத்துக்குள்ளே குதித்து அப்படி பார்த்தா மணலுக்கு அடியில் ஒரு மூர்த்தி கிடச்சிது அவருக்கு. ஆனால் மண் மூடி இருந்தது.
ரொம்ப நாளாக இருக்குது இந்த மூர்த்தி. உடனே என்ன பண்ணினார்னா, மணல் நன்னா இறுகி இருக்குது அந்த மூர்த்தி மேலே. ஆனால் அதை எந்த ஹானியும் பண்ணாதபடி அந்த மணலை கரைக்கணும். அப்போ தான் அந்த மூர்த்தி வெளிப்படும். குத்தி இதெல்லாம் பண்ணப்படாது. பகவான் உள்ளே இருக்கான். அந்த ஊர்லேயோ சமிருத்தியாக பால் கிடைக்கும். அந்த பாலை கொண்டு அப்படியே கரைச்சி 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 அப்படியே இந்த மணலை கரைக்கலாம்னு பார்த்தார். நிறைய ஜனங்கள் சமிருத்தியாக, ஏன்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாயின் தானே பிருந்தாவனத்தை பற்றி ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. பாத்திரம் ஆயிடுமாம், ஆனால் மடி நிறைய பசுவுக்கு பால் இருந்துன்னு இருக்குமாம். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் இருக்கிற பசுக்கள்லாம் யானை மாதிரி இருக்கும் பார்த்துட்டா. அந்த பாலை விட்டு 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 கரைச்சி 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 அந்த மணல் மூட்டை அப்படி கரைச்சுன்ற வரத்தே பகவானுடைய ஸ்ரீநாதனுடைய முகம் மட்டும் என்னைக்கு தெரிஞ்சதோ, அந்த முகம் என்னைக்கு பிரகாசமாக தெரிஞ்சதோ அன்னைக்கு தான் ஸ்ரீ வல்லபர் அவதாரம் பண்ணினார். ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? பகவானுடைய முகத்தோட அம்சம்தானே அக்னி தானே. வைஸ்வானரன் அவள் அப்பா அம்மா பேர் வச்சா. ஏன்னா அவள் பரம்பரையாக அக்னியை உபாசிச்சு இல்லையா, அந்த வைஸ்வானரனை உபாசிச்சே பிறந்த குழந்தையா இருக்கிறதுனால, அந்த வைஸ்வானரனும் பரமபுருஷனுடைய முகபாகமாகவே இருக்கிறதுனால ஸ்ரீநாதனுடைய முகம் என்னைக்கு பிரகாசமாக தெரிஞ்சதோ அன்றைக்கி தான் வல்லபர் அவதாரம் பண்ணினார். அதனால தான் பாகவத பிரவச்சனமாக பண்ணுறார். பாகவதத்தை அவர் இன்றைக்கும் வல்லப சம்பிரதாயத்தில் வல்லபாச்சாரியால் எங்கெங்கெல்லாம் போய் சப்தாகம் பண்ணியிருக்காளோ அந்த இடத்த ஒரு ஸ்மாரகமாக பண்ணி வச்சுருக்கா. இன்றைக்கும் அவகிட்ட ரெக்கார்ட் இருக்குது எங்கெங்கெல்லாம் ஸ்ரீ வல்லபாச்சாரியால் சப்தாகம் பண்ணியிருக்கான்னு. அதுக்கு வல்லப் பேட்டக் அப்படின்னு அந்த இடத்த ஒரு ஸ்மாரகமாக பண்ணி அது ஒரு மட்டமாக ஆசிரமமாக பண்ணி அங்கங்கே அதை காப்பாற்றிட்டு வர அங்கே சப்தாகங்கள் அநேக பாராயணங்கள் நடந்துட்டுருக்கு அந்த இடத்துல. அதில் வல்லபர் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். என்ன சங்கல்பம் பண்ணிட்டார்னா, ஒரு புழு இருக்குது, அந்த புழு அப்படியே பூமியில் நெண்டி நெண்டி போகிறதே அதோடைய சரீரம் படாத இடமே இல்லை இல்லையா. ஒரு புழு இப்படி போகிறதுங்கிறதே தன்னுடைய பூர்ண சரீரமும் ஒரு இடத்துல பட்டுட்டு அப்புறம் அடுத்த இடத்துக்கு போகும் இல்லையா. எப்படி அதோடைய சரீரம் படாத இடமே இல்லையோ அது சஞ்சாரம் பண்ணுறதே, அதை போல நான் பாகவதத்தை நான் பிரவச்சனம் பண்ணுவேன், நான் பிரச்சாரம் பண்ணுவேன். அப்படி பாகவத பிரச்சாரம் நடக்கணும். எல்லோர் கையிலையும் பாகவதம் இருந்து கொடுத்தானால், எல்லோர் வாக்கிலையும் பகவன் நாம இருந்து கொடுத்தானால், எல்லோரு சித்தத்திலையும் கிருஷ்ணஸ்வரூபம் இருந்து கொடுத்தானால் அப்புறம் கலியே இல்லை. அப்புறம் இது கிருத்தயுகம் தான் சொல்லணும். அப்புறம் எங்கேருந்து கலி? அதனால இந்த இடத்துல அவ சொன்னா தத்ரதே விஸ்மயக்கேன யத பிரஷ்ன கரோ பவான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ராவ்யம் சோக துக்க விநாசனம். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறதுனாலே சர்வ சோகங்களும் சர்வ துக்கங்களும் பெயர்றது. இதுதான் வழி அப்படின்னு சொன்ன உடனே நாரதருக்கு மேனி சிலிர்க்கிறது. ஏன்னா குரு கிருபை வேணும் இல்லையா. பித்தியதே ஹதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பரேவரே. அப்படிப்பட்ட மகான்களுடைய தரிசனமே ஹதயத்தில் இருக்கக்கூடிய கிளேஷங்களை போக்கிடும். தரிசனசே சபு பாப விநாசே துக்க தரித்திர சபு தூர்கயோரே அப்படின்னு பாடுறார் இல்லையா. குரு கிருபை தான், குருநாதருடைய தரிசனம் தான் ஹதயத்தில் இருக்கக்கூடிய சம்சயத்தை போக்கும், இருளை போக்கும். அதனால எத்தரிசனம் ச வினிஹந்த்ய சுபானி சத்யா ஸ்ரேயஸ்தனோதி பவ துக்கதவார்திதானாம் நிசேஷசேஷ முககீத கதைகபானா பிரேம பிரகாஷ கிருதயே சரணம் கதோஸ்மி பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன சத்சங்கமம் சலபதே புருஷோ யதா வை அஜ்ஞான ஹேது கிருதமோஹமதாந்தகார நாசம் விதாய ஹி ததோதயதே விவேக. இந்த இடத்துல ஆனந்தமாக சனகாதிகளை பார்த்து நாரதர் சொன்னார், எப்பேற்பட்ட நிதி இது, எப்பேற்பட்ட நிதி எனக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கள், எப்பேற்பட்ட பரமானந்தத்தை எனக்கு காண்பிச்சு கொடுத்துட்டாள், எப்பேற்பட்டவா நீங்கள். ஸ்ரேயஸ்தனோதி பவதுக்கதவார்த்திதான். உங்களை போன்ற சாதுக்கள் தரிசனம்தான் இந்த சம்சாரம்ங்கிற கோடையில் ஒரு புழு எப்படி ஒரு கோடையில் அப்படியே வாடி வதங்குமோ அதை போல் சம்சாரம் தகிக்கிறது. அதில் இந்த ஜீவன்களில் போட்டு புரட்டி எடுக்கிறது இந்த மாயை. இதில் அவளுக்கு இதுக்கு மத்தியில் ஒரு ஆஸ்வாசம்னு ஒன்று உண்டானால் அது எதனாலே அப்படின்ட்டா, எத் தரிசனம், உங்களுடைய தரிசனம் தானே. வினிஹந்தி அசுபானி சத்யா உடனேயே சர்வ அமங்கலங்களையும் போக்கி சர்வ மங்களத்தையும் கொடுத்துடுறது உங்கள் தரிசனம் தான். அதனால தான் சம்சாரத்தில் நிশ্ಚಿಂತೆயாக இருக்க முடியாது. சாதுக்கள் இருக்காளோ நம்ம சௌக்கியமாக இருக்கோம். அதனால தான் ஜகமெல்லனு சுதா திருஷ்டி செய்ய புரோச்சுவார் எந்தரோ அந்தரீக்கி வந்தனமுனர். இவா சதா வைகுண்டத்தில் இருந்துட்டு 1000 தலைகளோடு கூடின ஆதிசேஷன் பகவானோட குணங்களை தான் சொல்லிட்டு இருக்காராம். அதை கேட்டுட்டே இருக்காளாம், கேட்டும் போறலையாம் இவாளுக்கு. அதனால
நிசேஷ சேஷ முககீத கதைகபானாக. சேஷ முககீத, ஆதிசேஷனுடைய முகத்திலிருந்து சதா பிரவகிச்சுட்டு வரக்கூடிய ஹரிகதாமிருத்தத்தை கேட்டே ஆனந்தப்பட்டு அது இன்னும் போரலையாம், அதை குடிச்சும் போரலையாம் அவளுக்கு. அப்பேற்பட்ட பிரேம பிரகாச கிருத்தையே சரணங்கதோஸ்மி. அவளை பார்த்து இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இப்பேற்பட்ட உத்தமமான பிரேம பக்தியையே பரமபுருஷார்த்தமாக காண்பிக்கக்கூடிய பாகவதத்தை எனக்கு நான் எப்படி பிரவச்சனம் பண்ணணும், இந்த பாகவதத்தை எப்படி லோகத்தில் கொண்டு சேர்க்கணுங்கிறத நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணி காண்பிக்கணும். ஏன்னா விவேகங்கிறது சத்சங்கத்தால் தான் ஏற்படும், சாதுக்கள் கிருபையால் தான் ஏற்படும். அதுவும் பாக்யத்தால் தான் அப்படிப்பட்ட சாதுக்களோட சங்கம் கிடைக்கும். பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன சத்சங்கமம் சலபதே. பகுஜன்ம சமர்ஜிதேன, பகுஜன்மாக்கள் பிடிக்கும். அவ்வளோ சுலபமாக அந்த சத்சங்கத்தோட சாவி பகவான் கையில் வச்சுருக்கான். இன்றைக்கும் கும்பகோணத்தில் 6வது முதல் சார்ங்கபாணி உற்சவம் பண்ணிட்டு வரது இடுப்பில் ஒரு கொத்து சாவி சொல்லிட்டு வருவார். நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி சொல்லுவார், அது சத்சங்கத்தோட சாவிம்பார். அவ்வளோ சுலபமாக யாருக்கும் திறந்து விட்டுடுறது இல்லையாம் பகவான். அது ஏன்னா சாதுக்கள் பகவானுக்கு நிதி. அவளை அவ்வளோ சுலபமாக காண்பிச்சு கொடுத்துட மாட்டான். பாக்கியம் இருந்தால் அத்தகைய சத்சங்கம் கிடைக்கும். ஏன்னா பாகவதத்தில் திருப்பி திருப்பி பார்த்தா கூட துருவனும் பகவான்கிட்ட சத்சங்கத்தை கேட்டுக்கிறான், பிரஹ்லாதனும் பகவான்கிட்ட சத்சங்கத்தை கொடுன்னு தான் கேட்டுக்கிறான். கிடைச்சுடாது சாதுக்கள் சங்கம். கிடைச்சுடுத்துனாலோ அப்புறம் அதுக்கப்புறம் இனிமேல் ஒன்றும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இனிமேல் ஒரு சாதனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சத்சங்கத்தில் போய் இருந்துட்டு இருந்தாலே போதும். அத்தகைய ஒரு பக்தி ஞான வைராக்கியம் நம்ம ஹிருதயத்தில் வந்து உட்காந்துடும் சாதுக்களுடைய சங்கத்தாலேயே. அதனால சத்சங்கமம் சலபதே புருஷோ யதாவை அஜ்ஞானஹேது கிருதமோஹ மதாந்த காரணாசோ விதாயஹி ததோதயதே விவேகஹ. அஜ்ஞானத்தை போக்கிடும், விவேகத்தை கொடுத்துடும், சாராசார விவேகத்தை கொடுத்துடும். அசாரத்தை தள்ளுறதுக்கு உண்டான அந்த விவேகத்தை நல்லா ஷார்பன் பண்ணிடும் சத்சங்கம். திருப்பி திருப்பி கேட்டுன்னு இருக்கணும், திருப்பி திருப்பியும் நினச்சுன்னு இருக்கணும். சத்சங்கத்தை விட்டுடவே விடாது. அழகாக கபீர்தாசர் சொல்கிறார், ஒரு ஏதோ தெருக்கோடிக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு சாமான் வாங்குகிறோம், பிஞ்சு போய் எடுத்து ஒரு பாசி மாலை, ஏதோ முத்து மாலை, அது தூக்கி போட்டு விடுறோம். வைர மாலையாக இருந்தால் அந்த வைரத்தை எப்படி திருப்பி போய் சரி பண்ணி கழுத்தில் போட்டு போமோ இல்லை பத்திரப்படுத்தி வச்சுப்போமோ, அதை போல் துஷ்டர்களோட சங்கம் போயிடுத்துனா பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சத்சங்கத்தில் ஒரு கால் ஏதாவது ஒரு கிளேசம் உனக்கு ஏற்பட்டதுன்னா அது நம்மளுடைய அகங்காரத்தால் தான். அதனால் அந்த அகங்காரத்தை போக்கிண்டு திருப்பி சாதுக்களோட சங்கத்தை சேர்த்துக்கணும். சத்சங்கம் ரொம்ப முக்கியம் இல்லையான்னு இந்த இடத்துல சனகாதிகளோட தனக்கு கிடைச்ச அந்த சத்சங்கத்தை நினச்சி சந்தோஷப்படுறார் நாரதர். இந்த ரசானுபவம் மேலே தொடர். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.